இப்போது இனிப்பு கச்சாயம் சேர்க்குங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நான் 1 கப்பு மைதா மாவு சேர்த்திருக்கேன். இன்னொரு அரை கப் மறுபடியும் மைதா மாவு சேர்த்திக்கிறேன். 1.5 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு திருவின தேங்காய். இது ஃப்ரெஷ் தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதையும் சேர்த்திக்கலாம். அப்புறமா சர்க்கரை, இது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க. நான் வந்து 3/4 கப் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம போட்டிருக்க சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இப்போ நல்லா கலந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். இந்த கச்சாயம் வந்து ரொம்ப சாஃப்டாக வரணுங்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இதுதாங்க. ஒரு வாழைப்பழம், பூம்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கலாம். இதுதாங்க இந்த கச்சாயத்துக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியதே இது தான். இதையும் நல்லா போட்டு கலந்துக்குங்க. பூம்பழம் மட்டும்தான் சேர்த்திக்கணுங்க, வேறு பழம் சேர்த்தாதீங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வைக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம கச்சாயம் சுடலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது ஒரு 15 நிமிஷம் இதை மூடி போட்டு ஊற வைக்கலாம். பாருங்கள், 15 நிமிஷமாக இது ஊறிட்டுருக்கு. இப்போது எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ நான் இதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஊற்றுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஊற்றிக்குங்க. பாருங்கள், இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. பெரிய வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேட்ச் போட்டு ஊற்றிக்கலாம். ஒரு தடவை ஊற்றுறப்போ ஒரு 2 செகண்ட் விட்டு ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு ஊற்றுனது மேலே வந்ததுக்கப்புறமா இது மறுபடியும் இன்னொரு ஊற்றுங்க. இல்லைன்னா அப்புறம் எல்லாம் போய் ஒட்டிக்கும். பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 நாள் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கடைசி பேட்சுங்க. இதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் பழம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது எங்கள் ஊரில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் செய்கிற ஒரு ஸ்வீட்டு கச்சாயம். இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் இதை வெளியே எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு புது ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.